ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, என்ஜிஓ டர்பன் போர்ட்டலில் உங்கள் ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரே நாளில் அதுக்கான யூனிக் ஐடியை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு வாரக்கணக்கில் நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தருவாங்க. இப்போ அந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேம் டைம் நம்ம அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே நமக்கான யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும் மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. புது அப்டேட் இது. இப்போது ஒரு ட்ரஸ்ட்டை இந்த என்ஜிஓ டர்பன் போர்ட்டலில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல கூகுளில் போயிட்டு என்ஜிஓ டர்பன் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி என்ஜிஓ டர்பனோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அடுத்து அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைன்இன், சைன் அப் அண்ட் ஃபர்காட் பாஸ்வேர்டு. சைன்இன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ தான் முதல்ல இங்கே இந்த வெப்சைட்க்கு வர்றீங்க அப்படின்னா, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்கனைசேஷனோட நேமு முதல்ல டைப் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பர்சன், அதாவது ஆஃபீஸ் பேரர், ஃபவுண்டர் அல்லது மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே இமெயில் ஐடி கொடுத்தோன்னா இமெயில் ஐடி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கோடையும் டைப் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்தோன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணோன்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோன்னா, லாகின் பண்ண உடனே என்ஜிஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ஜிஓ, அது அவங்க ட்ரஸ்ட்டோட பேன் நம்பர், என்ஜிஓட நேம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டோட உங்களோட பின்கோடு, இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்டு வித் யாருக்கு இல்லை, ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் ரெஜிஸ்ட்ரார் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குமோ அதுவும். ஆக்ட் நேம் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 போட்டுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வேலிடிட்டி இருக்கா அப்படின்னா அது நமக்கு வேலிடிட்டி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அது ரெஜிஸ்டர்டு தான். எஃப்சிஆர்ஏ அவைலபிளாக இல்லையா அப்படின்றத இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். நம்ம முன்னாடி என்ஜிஓ டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே இதில் அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்னு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் மெம்பர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம நிறைய பேருக்கு அது பிரச்சனை வரும். என்னென்னா பேன்லேயும் ஒரு நம்பர் இருக்கும், டாக்குமெண்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்கோம், ஆதாரில் வேறு மாதிரி நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது டீல் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதை முதல்ல என்டர் பண்ணிவிட்டு அவங்க ஜெண்டர் மேலாக ஃபீமேல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, டெசிக்னேஷன், அவங்க யார், ஃபவுண்டரா, மேனேஜிங் ட்ரஸ்டியா, ட்ரெஸரரா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட பேன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேன் நேம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஆக்சுவலாக நம்ம டாக்குமெண்ட்டில் கொடுத்ததும் பேன் நேமும், அதாவது பேனில் இருக்கிற நேமும் ஆக்சுவல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லாட்டி அங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வேறையாக இருக்குது. அதாவது டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேமுக்கும் பேனில் இருக்கிற நேமும் டிஃபர் ஆகுது அப்படின்னா அங்கேயே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அந்த பேனில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஆதார் நம்பரும் ஆதார் நேம் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. அப்புறம் அவங்க எப்போ இருந்தது ஆக்டிவாக இருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க எப்போ இருந்து மெம்பராக இருக்காங்க, ட்ரஸ்டியாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்தவங்க இதெல்லாமே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. திரும்பவும் சொல்கிற அதே தான். ஆஃபீஸ் பேரர் நேம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆக்சுவல் நேம் டிஃபர்ஸ் ஃப்ரம் த டாக்குமெண்ட் அப்படின்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பேனில் என்ன இருக்கும், ஆதாரில் என்ன இருக்கும் அதே மாதிரி போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும், அக்செப்ட் ஆகிடும். சில சமயங்களில் அது சேவ் ஆகாமல் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் ஈவினிங் டைமில் அதில் ட்ரை பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு. நம்ம நிறுவனத்துக்கு என்னென்ன ஆர்கனைசேஷனில் இருந்தெல்லாம் ஃபண்டு வாங்கியிருக்காங்க, இண்டிவிஜுவல் டொனேஷன் வாங்கியிருக்கோமா, அல்லது கார்ப்பரேட் ஃபண்டிங்கா, கவர்மெண்ட் ஃபண்டிங்கா அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ட்ராப் டவுன் மெனுவில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் காட்டுற ட்ரஸ்ட்டு யார்கிட்டேருந்தும் பணம் வாங்கலை, அதாவது நாட் எட் ரிசீவ்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இயர் போட்டு யார்கிட்ட இருந்தெல்லாம்
பணம் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஃபண்டிங் பார்ட்னர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸை அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து கீ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபவுண்டர் போட்டுக்கோங்க. ட்ரஸ்ட்டாக இருந்தால் ஃபவுண்டரை போட்டுக்கோங்க, அது மேனேஜிங் ட்ரஸ்டியும் போடலாம். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் அல்லது செக்ரட்டரி போட்டுக்கோங்க. யார் கீ கான்டாக்ட் பர்சனோ, யார் ஒரு ஆக்டிவான அந்த நிறுவனத்தில் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாஸ். இதில் தான் நீங்கள் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஸ்டேட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை எல்லாமே ட்ராப் டவுன் மெனு தான். அங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் செயல்படுறாங்க, வேலூர், விழுப்புரம் எல்லாம். அதே மாதிரி ஒர்க்கிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த்தா, எஜுகேஷனா, அக்ரிகல்ச்சரா, சில்ட்ரனா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி அலிவேஷன், இந்த மாதிரி வொகேஷ்னல் ட்ரைனிங், விமன் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இதில் நிறைய ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட் ஆர்டராக ஏ போட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் வருதோ பிசிடி அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ், மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் உங்கள் நிறுவனத்தோட பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பற்றி ஒரு சிம்பிள் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு அப்ரிசியேஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவார்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே போடுங்க. அல்லது ஆக்டிவிட்டி பெரிய கிராண்டாக நம்மளோட நிறுவனத்தை சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை இங்கே வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் என்ஜிஓ டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், மெம்பர் டீட்டெயில், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், கீ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஒர்க்கிங் ஏரியா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோன்னா ஜென்ரேட் யூனிக் ஐடின்னு வரும். அது 100% காமிச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து ஜென்ரேட் யூனிக் ஐடி அப்படின்ற கடைசி ப்ராசஸ் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நமக்கு காட்டும். அதாவது நீங்கள் உங்கள் சைடில் எல்லா ப்ராசஸும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி நமக்கு இமெயில் வரும். 1 or 2 days கழிச்சு அல்லது ஒரு வீக் கழிச்சு இமெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூனிக் ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்திருக்க ஃபெசிலிட்டி என்னன்னா, நம்ம ஆன்லைனில் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஜென்ரேட் யூனிக் ஐடின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் நம்ம ஒரு அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ட்ரஸ்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைனில் நம்ம அஃபிடவிட்டாக அந்த ஒரு டிக்ளரேஷன் மாதிரி தர வேண்டி இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் என்ன எப்படி இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஜிஓவோட நேம், அட்ரஸ், என்ன எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, சீஃப் ஃபங்க்ஷனரி யார், சீஃப் ஃபங்க்ஷனரி வந்து ஃபவுண்டராகவும் இருக்கலாம், மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்கலாம், அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம், ஏஜ், ஐடி ப்ரூஃப், கடைசியாக விட்னஸ் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. டிப்போனண்ட் அப்படின்றவங்க வந்து யாருன்னா அவங்க அந்த சீஃப் ஃபங்க்ஷனரி தான். இப்போ முன்னாடி யாரை ஃபவுண்டர் யாரை கொடுத்தோமோ அல்லது மேனேஜிங் ட்ரஸ்டியை கொடுத்துருந்தோன்னா மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, விட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்டில் யாரை விட்னஸாக கொடுத்துருக்கோமோ அவங்களே போட்டுக்கலாம். அந்த விட்னஸோட நேம் அங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர் பார்த்து டைப் பண்ணிவிட்டு அவங்களோட அப்பா பேர் சன் ஆஃப் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த அட்ரஸையும் அங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ ஆதாரில் எப்படி அட்ரஸ் இருக்கோ அது அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் நெக்ஸ்ட் டு ஜென்ரேட் அஃபிடவிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்னா டாக்குமெண்ட் படி அங்கே நேம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம அவங்களோட ஆதாரில் ஆக்சுவல் நேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆதாரில் பார்த்தீங்கன்னா அவரோட பேருக்கு பின்னாடியே அப்பாவோட பேர் சேர்த்துருப்பாங்க நிறைய பேர், ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட பேர் மட்டும் இருக்குது. ஸோ ஆதாரில் வந்து அவங்களோட அப்பாவோட பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆதாரில் இருக்கிற மாதிரியே நம்ம இங்கே ஆன்லைன்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொசீட் கொடுத்தோன்னா அஃபிடவிட் காட்டும். இந்த அஃபிடவிட்டில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஃபில் பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான். அதோட ஃபவுண்டர் டீட்டெயில்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸோட டீட்டெயில்ஸ், அந்த விட்னஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சப்மிட் அஃபிடவிட் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியும் உடனே வராது.
அதுவும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கழித்து தான் வரும். அதுக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓடிபி வந்ததுமே சில என்டர் ஓடிபின்ற இடத்துல அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிளிக் பண்ணியும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ இது வந்து டக்குன்னெல்லாம் நடக்காது. ஓகே, இப்போ வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னா அந்த ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த ஆக்சுவல் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு பிடிஎஃபாக சேம் தான், இந்த அஃபிடவிட்டே தான் பிடிஎஃபாக வரும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஃபார் யூனிக் ஐடின்னு கொடுக்கணும். பாருங்க, இதுக்கும் டைம் எடுத்துக்குது. ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஃபார் யூனிக் ஐடி கொடுத்தோன்னா ஃபைனலாக நமக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கான யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் நாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிறைய பேர் என்ஜிஓ டர்பனில் சர்டிஃபிகேட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ஜிஓ டர்பன் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் எந்த வித சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் வந்து தரதில்லை. ஓகே, இப்போ போய் நம்ம சர்ச் என்ஜிஓஸில் போயிட்டு நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஜென்ரேட் ஆன யூனிக் ஐடியை அங்கே டைப் பண்ணோன்னா ஆர்கனைசேஷன் யூனிக் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே அங்கே டைப் பண்ணோன்னா நம்ம ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ஷோ ஆகும். வந்திருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டோன்னா கிளிக் பண்ணி நம்ம இங்கேயே கூட பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுனாலும் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என்ஜிஓ டர்பன் டாக்குமெண்ட். அங்கே பிரிண்ட்டு கொடுத்து நம்ம சேவ் பிடிஎஃபாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். நீங்கள் இனிமேல் என்ஜிஓ டர்பன் யூனிக் ஐடிக்காக ரொம்ப நாள் கணக்கில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே நாளில் யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலரில் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதே டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டாக்குமெண்ட் தமிழ்லையோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜ் வேறு கன்னடா, தெலுங்கு என்ன லாங்குவேஜில் இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அவங்க இங்கிலீஷில் இருக்கணும் அல்லது ஹிந்தியில் இருக்கணும். அந்த 2 லாங்குவேஜ் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் டாக்குமெண்ட்டை தமிழில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நோட்ரிக்கிட்ட சைன் வாங்கி அதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அது அப்ரூவல் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.